அதிமுகவின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் வைகை செல்வனிடம் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு வைகை செல்வன் நம்ம இருக்காங்க, அவரை நேரடியாக பேசலாம். சார், நேற்றைக்கு உங்களுடைய பொதுச் செயலாளர் கவர்னர் மாளிகையில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். உங்களுக்கு என்ன மாதிரியான பதில் ஆளுநர் மாளிகையிலிருந்து கிடைத்திருக்கிறது? நேற்றைய தினம் 7:30 மணி அளவிலே சந்தித்தார்கள். 30 நிமிடம் உரையாற்றினார்கள். அந்த 30 நிமிடத்தில் நல்ல தகவல்களை வருவதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பெரும்பான்மையான உறுப்பினருடைய ஆதரவு தனக்கு உள்ளது என்பதற்கான ஆதரவு கடிதத்தை நம்முடைய மேதகு ஆளுநரிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். இது குறித்தான மேதகு குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஆகியோருக்கு இந்த தகவல்களை அனுப்பி அங்கிருந்து உத்தரவு கிடைத்தவுடன் உடனடியாக இந்த மாலைக்குள் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல்கள் வந்து சேரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எங்களுக்கு மிகவும் நம்பிக்கையாக இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய மதிப்புக்குரிய சின்னம் அவர்களை முதலமைச்சராக அவர் பதவியேற்க அழைப்பாருங்கிற நம்பத்தகுந்த வட்டாரங்கள் செய்தியை நாங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்போது முதலமைச்சர் பன்னீர்செல்வம் உங்களுடைய பொதுச் செயலாளர் துரோகம் இழைத்து விட்டதாக சொல்லியிருக்கிறார், பேட்டி கொடுத்திருக்கிறார். குறிப்பாக பல்வேறு விஷயங்களை சொல்லுங்க. இந்த போயஸ் தோட்ட இல்லத்தை நினைவிடமாக வைக்க வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கையெல்லாம் வைத்திருக்கார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திரு ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள், மதுசூதன் போன்றவர்கள், நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள், KP முனுசாமி போன்றவர்கள், இவர்கள் எல்லாம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் ஒதுக்கப்பட்டவர்கள். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட 2016 நடைபெற்ற சட்டமன்ற வேட்பாளர்கள் தேர்வின் மீது பல்வேறு குளறுபடிகள் செய்துவிட்டாரோ என்கிற அச்சம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு எழுந்த காரணத்தினால் பல்வேறு விசாரணைக்கு ஆளாக்கப்பட்டார். அந்த விசாரணைக்கு ஆளாக்கப்பட்டதனுடைய அடிப்படையில் தான் அவர்கள் புரட்சி தலைவி அம்மாவுடைய நம்பிக்கை இழந்து கொண்டிருந்தார். படிப்படியாக அம்மா அவர்களுடைய உடல்நிலை தேறி வந்திருந்தால் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எல்லாம் இயக்கத்தில் இருந்திருப்பார்களா என்கிற கேள்வி இப்போது எழுகிறது, அப்போது எழுந்தது. எம்எல்ஏக்கள் பிணைக்கதிகளாக இருப்பதாக புகார்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வராங்க. அந்த சரப்பில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சட்டமன்ற உறுப்பினர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் புரட்சி தலைவி அம்மாவுடைய கனவை நினைவாக்குகிற சின்னம்மா அவர்களின் பக்கம் நிற்கிறார்கள். அவர்களுக்குத்தான் ஆதரவு வழங்கி இருக்கிறார்கள். சுதந்திரமாக இருக்கிறார்கள். குழுவாக ஆங்காங்கே அவர்கள் விருப்பப்படி தங்கி கொண்டிருக்கிறார்கள். இதில் எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டுக்கும் இடமில்லை.